ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இறால் குழம்பு. அதுக்கு ஒரு 1/2 kg இறால் எடுத்துருக்கோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கருவேப்பிலை, இதோட உருளைக்கிழங்கும் சேர்த்து வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு சேர்த்து வைக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கிறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குருவோம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா இப்போ வதங்கிருச்சு. இது கூட இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குருவோம் தக்காளியை. இப்போ இது கூட பாருங்கள், நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்து வதக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இறாலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி வச்சு வேக விடுவோம் கொஞ்சம் நேரம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இந்த குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் ஒரு 10 முந்திரியும் நம்ம சேர்த்து மையாக அரைச்சி வச்சுக்கிடுவோம். இந்த வறுத்து வச்சுருக்கிற சோம்பு பொடியை நம்ம கடைசியாக குழம்பு இறக்க போகிற நேரத்தில் போடுவோம். அப்படி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கறி குழம்பு மாதிரி கம்மன்னு இருக்கும் இறால் குழம்பு. இப்போ பாருங்கள், இறால் வெந்து வந்துருச்சு. தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இறால் வெந்து வரும்போது இந்த மாதிரி கலர் நல்லா மாறி வரும் பாருங்கள். நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ மசாலாத்தூள் சேர்த்துக்கிடுவோம். நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். கலர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? அது குழம்பு மிளகாய்த்தூள். இந்த ரெட் கலராக இருக்கிறது வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மசாலாத்தூளை சேர்த்துக்கிறங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மசாலாத்தூள் சேர்த்துக்கிறங்க. இப்போ குழம்பு தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதோட உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் போட்டிருக்குறோம், அதனால் ஒரு கம்மியாகவே சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. கொஞ்சம் நேரம் திறந்து வைப்போம். மசாலாவோட ஸ்மெல்லு வெளியாகட்டும். இன்னொரு அடுப்பில் பாருங்கள், மீன் ஃப்ரை இன்னைக்கு. இது உரல் மீனும் பாறை மீனும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நாம் இப்போ இறால் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துக்குவோம். இங்கே பாருங்கள், இது மாதிரி மையாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற சோம்பு பொடியும் சேர்த்துருவோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பாருங்கள், இவ்வளோ தான் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கறி குழம்பு மாதிரியே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக வாசமாக நல்லாயிருக்கும். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை இப்போ தட்டு போட்டு மூடி லைட்டாக ஒரு கொதி மட்டும் விடுவோம். இது மசாலாத்தூள் குழம்பு மசாலாத்தூள். மல்லி, சீரகம், சோம்பு எல்லாமே, மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மசாலாத்தூள்.
இன்கேஸ் உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா கடையிலையும் விற்கும் குழம்பு மிளகாய்த்தூள் மசாலாத்தூள், அப்படி இல்லை அதுவும் வேண்டாம் அப்படின்னா கடை மிளகாய்த்தூள் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா வெறும் மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சீரகத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், சோம்புத்தூள் 1.5 ஸ்பூன், பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் இது சேர்த்துக்கிறேங்க இந்த ரேஷியோவில். ஆனால் இது வந்து நீங்கள் வைக்கக்கூடிய குழம்போட அளவை பொறுத்து இது மாறும். ஓகேங்களா? நான் இப்போ சொல்கிறது ஒரு 1/2 kg இறாலுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இறால் குழம்பு, மீன் குழம்பு வைக்க போகிறோம். பாறை மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, பட் சாட்டர்டே இன்றைக்கி 2 ஐட்டம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ நம்ம மல்லி இலை தூவி நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கமகமன் மணக்குது. இந்த சோம்பு வந்து வறுத்து பொடி பண்ணி போடும்போது அதோட ஸ்மெல் அரோமா ரொம்பவே கறிக்குழம்பு மாதிரி ஒரு வாசனை. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். நான் இந்த இறால் குழம்பு இப்போ தான் ஒரு 3 டைம்ஸ் செஞ்சுருக்கேன். இது 4th டைம். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் என் பையன் சின்னவனா ரொம்ப நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவன். கறி குழம்பு மாதிரியே இருக்குமா அப்படின்னா, அதனாலேயே நான் இப்போ எல்லாம் விரும்பி இறால் வந்து குழம்பாகவே செய்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து இறால் கிரேவி மட்டும்தான் செய்வேன். இப்போ தான் கொஞ்சம் புதுசாக குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு இதில் போடுறது நல்லாயிருக்கும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இறால் குழம்பு இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.